வணக்கம் நண்பர்களே. ஆணவம் இது தெரியாமல் நம்முள் வளரக்கூடிய ஒரு குணம். நான் தான் சரி, என்னை விட யாரும் மேலில்லை என்ற மனநிலை, இதுவே ஆணவம். ஆனால் ஒரு கேள்வி, ஆணவம் நம்மை உயர்த்துகிறதா அல்லது மெதுவாக நம்மை தனிமைப்படுத்துகிறதா? தமிழ் மரபில் திருவள்ளுவர் அவர்கள் திருக்குறள் நூலில் கீழ்ப்படிதலின் மகத்துவத்தை அழகாக கூறியுள்ளார். ஆணவம் எப்படி உருவாகிறது? ஆணவம் பெரும்பாலும் வெற்றிக்கு பிறகு வருகிறது. பணம், பதவி, புகழ் இவையெல்லாம் வந்தபோது எல்லாம் என் திறமை என்று நினைக்க தொடங்குகிறோம். ஆனால் உண்மையில் பல நேரங்களில் ஆணவம் என்பது உள்ளுக்குள் இருக்கும் இன்செக்யூரிட்டியின் வெளிப்பாடு. ஆணவம் அழிய 5 வழிகள். உள்ளுணர்வு. தினமும் 5 நிமிடம் உங்களையே கேளுங்கள், இன்று நான் யாரையும் காயப்படுத்தினேனா? நன்றி உணர்வு. ஒவ்வொரு நாளும் 3 நன்றிகளை எழுதுங்கள். அப்போதுதான் வாழ்க்கை முழுவதும் என் சாதனை அல்ல என்று புரியும். சேவை மனப்பான்மை. பிறருக்கு உதவ ஆரம்பியுங்கள். சேவை மனப்பான்மை ஆணவத்தை மெதுவாக கரைத்துவிடும். உலகளவில் ராமகிருஷ்ணா மிஷன் போன்ற அமைப்புகள் தாழ்மையையும் சேவையையும் வாழ்க்கை முறையாக கற்பிக்கின்றன. விமர்சனத்தை ஏற்குங்கள். உங்களை யாராவது திருத்தினால் உடனே எதிர்க்காதீர்கள். அது உங்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்பு. தியானம் அண்ட் ஆன்மீகம். தியானம் நான் என்ற எண்ணத்தை குறைத்து நாம் என்ற உணர்வை வளர்க்கிறது.